ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எனக்கு ஒரு 1000 வியூஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு $12 கிடச்சிருக்கு. அதோட ஒரு சின்ன செட்டிங், சின்ன ட்ரிக், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எதற்காக அப்படி கிடச்சிச்சு, என்ன செட்டிங் பண்ணி வச்சேன், ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 1000 வியூஸுக்கு $12 அப்படிங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த $100 ரீச் பண்ணுறதுலாம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 வீடியோ 20 வீடியோ போட்டாலே போதும். $100 ஈஸியாக ரீச் பண்ணலாம். அதுவும் இப்போ ரீசெண்டாக 2 நாளாக ஓகேங்களா, இதற்கான அப்டேட்டும் வந்திருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்தரலாம். சேனலோட பேர் அஸ்ட்ரோ வானவில் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது. இந்த சேனலில் என்ன மாதிரியான வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, எண்கணிதம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், நியூமராலஜி, ராசி பலன்கள், தமிழ் மாத ராசி பலன்கள், ஒரு ராசியோட குணங்கள், அதற்கான பரிகாரங்கள், இன்னும் சொல்லணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு, கடன் நிவர்த்தி, வேலைக்கு அதாவது கடன் நிவர்த்தி, வேலை வாய்ப்பு, இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணணும், இந்த மாதிரி வீடியோக்கள் ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்காங்க. ஒரு அருமையான சேனல், கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, எப்படி 1000 வியூஸுக்கு $100 வந்துச்சு, $12 வந்துச்சு அப்படின்ட்டு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிறது தடையில் பேன் பண்ணியிருந்துச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆன்லைன் ரம்மிக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இப்போதைக்கு 18+ ஏஜ் பெரியவங்க பார்க்குறதுக்கான சேனலாக இருக்கட்டும், இல்லை கேமிங் சேனல், அதாவது இந்த கேம்பிளிங் சம்மந்தப்பட்ட கேமிங் சேனல், இந்த மாதிரி சேனல்களுக்கு நிறைய வருமானம் வரும். ஏன்னா இதன் சம்மந்தமாக இப்போ உங்களுடைய சாதாரண உங்கள் மொபைலில் இன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, நிறைய வீடியோலாம் பார்ப்பீங்க யூடியூப்பில். அப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆன்லைன் ரம்மி வீடியோவாவது உங்களுக்கு கண்டிப்பாக ஷோ ஆகும். இப்போ 2 நாளாக தான் இந்த மாதிரி ஷோ ஆகிட்டு இருக்கு. நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த விளம்பரம் நம்ம சேனலுக்கு எப்படி வர வைக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். நான் அந்த செட்டிங் தான் பண்ணியிருக்கேன். ஆட்சன்ஸில் போய் ஒரு சின்ன செட்டிங் பண்ணணும். அந்த செட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே போட்டுட்டேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது கேம்பிளிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், 18+ ஏஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான விளம்பரங்கள், இந்த விளம்பரங்களை எல்லாம் ஆன் பண்ணி வச்சோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு நிறைய ரெவன்யூ கிடைக்கும். ஓகே, அதாவது இந்த மாதிரி கேம்பிளிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களோட விளம்பரங்கள் வந்துச்சுன்னா அதோட ரெவன்யூ ரொம்ப காஸ்டான ரெவன்யூவாக கிடைக்கும். ஸோ அந்த செட்டிங்கை போய் நீங்கள் எனபிள் பண்ணி வைங்க. அந்த செட்டிங்கை எனபிள் பண்ணி வச்சுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதிகபட்ச வருமானம் வரும். நான் இப்போ இதனால் பாதிப்பு எதுவும் வருமா, இல்லை இந்த ஆன்லைன் ரம்மி விளம்பரம்லாம் வந்துச்சுன்னா பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதிப்பெல்லாம் எந்த விதத்துலையும் சேனலுக்கு எந்த வித பாதிப்பும் வராது. ப்ளஸ் இன்னொரு விஷயம், மேட் ஃபார் கிட்ஸ் சேனலாக இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த விளம்பரங்கள், ஆட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி விளம்பரங்களை வந்து எனபிள் பண்ணி வைக்காதீங்க கிட்ஸ் சேனலாக இருந்தீங்க அப்படின்னா. ஏன்னா வந்து சேனலுக்கு பாதிப்பு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிட்ஸ் சேனல் இல்லை நீங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக எனபிள் பண்ணி வைக்கலாம். சரியான ஒரு ரெவன்யூ கிடைக்குது. எனக்கு கடந்த ஒரு 2 நாள் நல்ல ஒரு ரெவன்யூ. ஏன்னா நான் அந்த செட்டிங் நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே எனபிள் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு 1 வருஷமாக வந்து எந்த வித பாதிப்பும்லாம் இல்லை, சேனலுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் வந்து எனக்கு நிறைய ஆட்ஸ் எல்லாம் ஓடும். இப்போ ரீசெண்டாக இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெவன்யூ கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு செல்வாட்டுக்குள்ள 3 வீடியோ போடுவோம். 3 வீடியோவும் சேர்த்து ஒரு 5000 6000 வியூஸ், இல்லை ஒரு 7000 வியூஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த 7000 வியூஸுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு $30 $35 வரைக்கும் கிடைக்குது. இந்த 2 நாளாக மட்டும், நான் மற்ற நாளையில் சொல்லலை. ஸோ கண்டிப்பாக போய் அந்த செட்டிங் ஆட்சன்ஸில் எனபிள் பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். அந்த செட்டிங்கோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். சின்ன ஷவுட் அவுட், உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் வந்து ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. பெய்ட் ப்ரமோஷன் தான். ஓகே, கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லணும். அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஆன்லைன் ரம்மி கேம் விளையாண்டு மற்றவங்களை ஊக்கப்படுத்தாதீங்க. ஊக்கப்படுத்துனீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. நமக்கு விளம்பரம் வருது அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணணும், உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி இதை ஒரு என்கரேஜ் பண்ணாதீங்க. இது ஒரு தவறான ஒரு விஷயம். இது டிஸ்க்ளைமருக்காக சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன். ஆன்லைனில் ரம்மியெல்லாம் விளாண்டு ஒளிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இது செய்யாதீங்க. அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயத்தையும் சொல்கிறேன். ரம்மி விளாடுறது எப்படி, கார்ட்ஸ் விளாடுறது எப்படி, ஆன்லைன் ரம்மி கேமை டவுன்லோட் பண்ணுறது எப்படி, ஆன்லைன் ரம்மி கேம் விளையாடுறது எப்படி, அதோட டிப்ஸு, ட்ரிக்ஸு, ப்ளஸ் இன்னும் எக்ஸட்ரா அதில் எத்தனை கேம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள், அதில் எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வீடியோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்து நான் சொல்கிறேன். மற்றபடி இதை என்கரேஜே பண்ணாதீங்க.
இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் நீங்கள் கேமிங் சேனலாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோக்கள் மேக் பண்ணி போட்டிங்கன்னா நல்ல தாறுமாறான ஒரு ரெவன்யூ கிடைக்கும். 100% இதை வந்து என்கரேஜ் பண்ணி மற்ற வியூவர்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதீங்க. எதை கேமை நமக்கு விளம்பரம் வரும், அந்த விளம்பரம் எனபிள் பண்ணுறதுக்கான செட்டிங்கான வீடியோ தான் இது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.